உளுந்து 1 கப், இட்லி அரிசி 1 கப், தினமும் நாங்கள் சாப்பிட்ற நாடு அரிசியில் 1 கப் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சிறிதளவு சேர்த்து ஒரு 8-9 மணித்தியாலத்துக்கு நல்லா ஊற விடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுங்க. கிரைண்ட் பண்ணும்போது தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. இந்த பதம் வார அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுங்க. அரைத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. குளிர்காலம் என்றபடியால் வெயில் ஒரு 5-6 மணித்தியாலத்துக்கு மூடி வைங்க. நான் மார்னிங் ஒரு 11க்கு வெளியில் வச்சேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், சூப்பராக பஃப்பாக வந்திருக்குங்க. ஈஸ்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. சோடா ஈஸ்ட் இல்லாமலே மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் இட்லி செய்தேன். அடுத்த நாள் காலையிலே அதே பேட்டரில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கிறிஸ்பி தோசைகளும் செய்தாச்சு. தோசை சுட முதல்ல தோசை கல்லை நீங்கள் ஆனியன் புளியை வச்சு நல்லா சீசனிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே.